ஹாய் கைஸ், இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான நஃப்ரத்கா சர்பத் ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நான் கொஞ்சமாக குங்குமப்பூ, அப்புறம் நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கலாம். நான் 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதித்து ஒரு 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் வற்றி வர வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி ஒரு 1/2 லிட்டர் ஆனதுக்கப்புறமா இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் நம்ம மீதி நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் பாதாம், வெள்ளரி விதை, அப்புறம் பூசணி விதை சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி நல்லா கூல்டவுன் ஆக வச்சுக்கோங்க. இது நல்லா கூல்டவுன் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் மீதி இருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நல்லா கூலாகி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு ஆப்பில் தோல் சீவிட்டு கிரேட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். உடனே நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும் ஆப்பிள். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சம் சப்ஜா சீடை சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான நஃப்ரத்கா சர்பத் ரெடி ஆகிடுச்சு. இது உடனே நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது டெல்லியில் ரொம்ப ஃபேமஸ். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி சூப்பராக? இந்த மாதிரி ஒரு சூப்பரான சமையலோடு உங்களை திரும்ப பார்க்குற வரைக்கும் பாய்.